Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியின் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆனந்தன், ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? இன்னும் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட அதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் முடிஞ்சிருக்கா? அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியினுடைய தேர்தல் சமயத்தில் இருந்தக்கூடிய நிலவரங்களையும் பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளை விட அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி என்று சொன்னால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. தமிழகத்திலே மிகப்பெரிய தொகுதி என்று சொன்னால் இந்த தொகுதி தான். ஒட்டுமொத்தமாகவே 14,36,025 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அந்த வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் பெட்டிகள் இந்த அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து எடுத்து சென்று தொகுதி வாரியாக பிரித்து வாக்குகளை எண்ணும் பணியை தொடங்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்கு எண்ணும் மையங்கள்ல சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரியிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட இந்த கல்லூரி வளாகத்தை சுற்றி கிட்டத்தட்ட 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வரக்கூடிய முகவர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறை பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், அதே போல இங்கு தேர்வு நடத்தும் அலுவலர்கள் என அனைவரும் தற்போது வருகை தந்து அந்தந்த திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி வாரியாக அந்த பணியில ஈடுபடுறாங்க. இங்க போட்டியிட மிக முக்கியமான போட்டியிடக்கூடிய நபர் என்று பார்த்தால் திமுகவுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய தற்போது பொருளாளராக இருக்கக்கூடிய TR பால் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. இதற்கு முன்பாக நடந்த தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் மிக ஒரு போட்டியான இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அதிமுக சார்பாக பிரேம்குமார் போட்டியிடுகிறார். அதே போல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேணுகோபால் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். ஒட்டுமொத்தமாக 31 பேர் இதுல போட்டியிடார்கள். போட்டி களத்தில் நேரடியாக போட்டியாக இந்த அதிமுக, திமுக, அதே போல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடும் போட்டியாக இருக்க முடிகிறது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பல்வேறு வகையான தொழில் நகரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொகுதி. அந்த வகையில தொழில் வளர்ச்சியை மையமாக வைத்து இந்த தொகுதியை நாம் பார்க்கிறார்கள். எந்த நபர் யார் எவ்வளவு தொழில ஈர்த்து இந்த பகுதியில கொண்டு வரார் என்று அதை முக்கியமாக பார்க்கிறார்கள். இதற்கு முன்பாக நடந்தது பல்வேறு விஷயங்கள்ல ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து உள்ளடக்கி இருக்கிறது. அதே போல சென்னை விமான நிலையம், சென்னையும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி புறநகர் பகுதியை இணைக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அதிக வளர்ச்சியை சென்னைக்கு கொண்டு வரக்கூடிய இடமாக இந்த தொகுதி இருக்கிறது. எனவே இந்த தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய நபர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறார்கள். அதன்படி திமுகவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய TR பால் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் போட்டி அதிகமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, ஆனந்தன், நீங்க சொன்னீங்க அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ எத்தனை சதவிகிதம் வாக்குகள் இங்க பதிவானது? அது மட்டும் இல்லாம எத்தனை சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு? 26 சுற்றுக்கு மேல குறையாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தொகுதி வாரியாக சுற்றுகள் எண்ணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 14,36,025 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதை தொகுதி வாரியாக எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம், ஆலந்தூர், அதே போல உள்ளிட்ட 6 தொகுதிகள் இந்த தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தொகுதி வாரியாக எண்ணப்படுகிறது. 26 சுற்றுகள் முதல் எண்ணப்படுகிறது. சுற்று வாரியாக ஒவ்வொரு சுற்றுலையும் யார் எவ்வளவு முன்னணி என்று நிலவரம் உடனுக்குடன் புதிய தலைமையிலிருந்து தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிக வாக்காளர்கள் வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட மற்ற தொகுதியை விட இந்த தொகுதியில் வாக்குகள் எண்ணிக்கை அதிகம், வாக்காளர்கள் அதிகம். எனவே எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற என்ன கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவுடைய சேர்ந்த TR பால் அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலையும் எந்த அளவுக்கு யார் அதிக வாக்காளர்கள் வெற்றி பெறுகிறார் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியது. குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றி பெறுகிறார்கள். கடந்த தேர்தலில் அப்படிதான் அமைந்தது. இந்த தேர்தலில் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் எந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்ற பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கார்த்திகா, முன்னணி நிலவரங்களை பார்ப்பதற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிங்க ஆனந்தன். நாம் மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.
Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.